கரெக்டாக 6 மணிக்கு பாங்கு சொல்லுவாங்க. அந்த நேரம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் இருக்கும். என்ன, அதை தொடர்ந்து உரை நடக்கும். தக்குவா தலைக்கு மேலே முத்தி, நான் தொழலைன்னா மண்டே செத்துருவேன் அப்படிங்கிற முஸ்லீம்லாம் இருக்கான். நாங்கள் வக்துக்கு தொழலைன்னா அப்பா ஓமா கொஞ்சம் நெல் கொஞ்சம் நின்று கேட்டுட்டு போர் நடக்கும்போது தொழுக வந்து செய்யலாம், கசர் தொழுதுக்கலாம், சேர்த்து தொழுதுக்கலாம், அதுக்கெல்லாம் சலுகை இருக்குது. அப்படியே தக்குவா முத்திரமா பிஹேவ். நாங்கள் அவ்வளோ வக்தில் போய் அப்படியே அவள் கிண்டுவோம்மா, ஒன்று கிண்ட வேண்டாம், நின்று முறையாக தெரிவிச்சுட்டு எல்லாம் சேர்ந்து போய் தொழுவோம் இன்ஷால்லா. சரியா? அதை சொல்லிட்டு தப்பிப்பா நிறைய பேர். அப்படியே ஓரமாக நிற்காம பாரு, கொஞ்சம் பேர் யாருக்கும் தெரியாமல் அப்பாயும் பாருங்க பாரு, பிள்ளை படிக்க வந்த மாதிரி. நெல் வா, முதல்ல உனக்கு தான் டோஸ், அப்புறம் தான் மற்றவன் காலையில் ஆசிக்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். எஸ்பி பட்டினம், ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டினம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் காளிதாஸ் என்ற கொலைகாரனை கண்டித்து நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற உண்மையான சமுதாய போராளிகளே, சமூக நல ஆர்வர்களே, நீதிமான்களே, காவல்துறையே தவறு செய்தாலும் அதை கண்டிப்பதற்கு அனுமதி தருகிற கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகளே, எல்லாமல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத். கடந்த 14ஆம் தேதி தமிழகத்தை இன்னும் சொல்ல போனால் இந்தியாவை உலுக்கி போடுகிற அளவுக்கு ஒரு மாபெரும் பாதக செயல் ராமநாதபுரம் எஸ்பி பட்டினம் காவல் நிலையத்தில் நடைபெற்றிருக்கிறது. அங்கே நடந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் என்றாலும் அதை ஞாபகம் ஊட்டி இந்த சம்பவத்தை முழுமையாக பேசினால் இங்கே நடந்திருக்கிற தவறுகளை தற்பொழுது ஒரு சாலர் பரவ விட்டு கொண்டிருக்கிறார்களே, சையது முகமது ஒரு தீவிரவாதி என்றெல்லாம் பரவ விட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் துவக்கத்திலிருந்து பேசுகிறேன். அருள்தாஸ் என்ற சகோதரனுக்கும் படுகொலை செய்யப்பட்ட சையது முகமதுக்கும் இடையே வாய் தகராறு. அருள்தாஸ் என்பவர் எஸ்பி பட்டினம் காவல் நிலையத்திலே புகாராக பதிவு செய்கிறார். விசாரணைக்காக கொலைகாரன் எஸ்ஐ காளிதாஸ் அழைத்து சென்று, முந்திலாம் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்பெக்டர் எஸ்ஐலாம் இருப்பாங்க, அவன் விஜயகாந்த் படம் ரொம்ப பார்த்துருப்பான், அப்படிமா ஸ்டேஷனில் போனான். இப்போ உள்ள எஸ்ஐலாம் சிங்கம் படம் பார்த்து வந்துருக்கான் போல தெரியும். இவன் கையில் அடி கைட்டா நினச்சின கம்பியை மாட்டிக்கிட்டு சிங்கத்தை ஜூவில் பார்த்துருப்பேன், கூண்டில் பார்த்துருப்பேன், காட்டில் வேட்டையாடி பார்த்துக்க அப்படிங்க. அங்கே வந்த நோய் தான் இவனுக்கு. சிங்கம் படம் பார்த்துட்டு இவன் என்ரோல்மெண்ட் ஆகிருக்கான் போல தெரியுது. 2011 தான் ஆயிருக்கான் ஹாக்கி பிளேயரு. 2015 ஆனவன் காட்டில் வேட்டையாடி பார்த்துருக்கியா, வேட்டையாடி பார்த்துட்டு ஓங்கி அடித்தா 1 டன் வெயிட் தான் சொல்லி என்ன பண்ணிட்டான், துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு சுட்டுட்டான். ஆனால் உண்மையில எப்போ சுட்டிருக்கான்னா, அறுதலி உயிரோட சுட்டாவாது போலீஸ் துப்பாக்கி மரியாதை இருக்க செத்தவனை போய் சுட்டிருக்கான். இவன் என்ன செஞ்சிருக்கான்னா, அந்த சையது முகமது படத்தை பாருங்க, அவனுக்கு அதே தெரியும். அவனை வந்து ஏற்கனவே இன்னொரு படம் நடிச்சான அந்த பையன் பேரனா, இவன் பேரனப்பா மீசின படிச்சு வரான, இந்த சிங்கம் படம் நடிச்சானே சூர்யா, அவன் 7ஆம் வரையும் ஒரு படம் எடுத்தான். கார்பரேஷன் தொட்டி வேலை பார்ப்பான், அப்படியுமா குப்பெல்லாம் மேலே வரும். அதே மாதிரி ஹூ அப்படின்னா சையது முகமது செத்துருப்பான். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, உள்ளே போன உடனே இந்த நிறைய அந்த காவல் நிலையத்தில் நடக்கிற சம்பவத்தை சொல்லிட்டு பேசினா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போன உடனே என்ன செய்யறதுன்னா, இதே ஸ்டேஷனில் நம்ம ஸ்டேஷனில் அவர் மதிப்பிற்குரிய அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார், கோவால் சாமின்னு ஒரு எஸ்ஐ உண்டு, நல்ல மனுஷன் தான். ஆனாலும் காவல் நிலையத்துக்கு போன உடனே அவங்களுக்கும் சில ஒரு ஸ்டைல் மாறும். ஒரு முஸ்லீம் பெண்மணியும் அவருடைய கணவரும் ஏதோ விசாரணைக்காக போய் நின்றுருக்காங்க. இன்னும் 2 முஸ்லீம் பையலும் வந்து ஏதோ சண்டை போட்டுட்டு வந்துட்டான். இந்த கணவன் மனைவி ஒரு முஸ்லீம் பெண்ணு பக்கத்திலே நிற்கா. பக்கத்தில் இருக்கும்போதே என்ன செய்கிறாரு, அந்த 2 பேரும் கேட்காரு, துளுக்கண்ணா பெரிய சூவால அப்படிங்காரு. துளுக்கண்ணா பெரிய சூவா அப்படின்னு கேட்காரு. அந்த பொம்பளை ரொம்ப வெக்கப்பட்டு, என்னப்பா நான் ஒரு பொம்பளையால் நிற்கிறேன், வெக்கம் இல்லாமல் துளுக்கண்ணா பெரிய சூவான்னு 3 தடவை கேட்கானப்பா அப்படின்னு அந்த என்ன பண்ணிட்டான். அப்போ நான் தமுக மாவட்ட தலைவராக இருக்கேன், ஏன்ட்ட வந்து புகார் பண்ணிட்டான். நான் வந்து உயரதிகாட்ட சொல்லி பார்த்தேன், வாய் விட்டுருங்க வாயினாங்க. அப்போ அவனுக்கு இன்னும் மண்டை திருந்தாது. எப்போ திருந்தோம்னா, நாங்கள் ஜனவரி 26ஆம் தேதி என்ன செஞ்சோம், இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்களின் பங்கும் தலைப்பில் மயிலப்பாளையத்தில் பொதுக்கூட்டத்தில் மைக்கு எனக்கு கரெக்டாக வந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், இப்போ உள்ள அதிகாரிகளுக்கு
முஸ்லீம்களின் எண்ணிக்கையை விட முஸ்லீம்களுடைய அதன் நீளத்தின் மீது அதிக கவலை வந்திருக்கிறது. ஆகவே இப்போ நான் ஸ்கேலோடு வருவேன், அந்த எஸ்ஐ அளக்கணும்ட்டேன். சொன்னா இல்லையா கேளுங்க, ஓப்பனா பேசுனேன். மைக்கு அலருது. டிப்டி கமிஷனர் மதிப்புக்குரிய பாஸ்கரன் சார், சிட்டி கமிஷனர் கோபாலகிருஷ்ணன் சார், கோபால் ஜாமி எஸ்ஐ 5 நிமிஷத்தில் கமிஷனர் ஆஃபீஸ் வரணும்னாங்க. அப்போ கோவிந்தராஜ் இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜ் ஸ்டேஷனுக்குள்ள போனோடனே வெளியே பார்த்தா அப்பாவி மாதிரி போறவர் நடந்தா செத்துருவாரு. அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் கூட ஸ்டேஷனுக்குள்ள போனோம்னா அப்படிங்கிறது. இதே மாதிரி என்ன செஞ்சிட்டான், சையது முகமதையும் பேசிட்டான். கட்டாயம் பேசாம அந்த இடத்துல என்ன செய்யாது, ஒரு மனிதனை ஸ்டேஷனுக்குள்ள போன ப்ரொவோகேட் பண்றது. ஆனா என்ன சொல்றது, வருஷந்தோறும் காவல்துறை மானிய கூட்டம் நடக்கும்போது காவல்துறை உங்க நண்பன் ட்ரீட் பண்ணுங்க. என்ன சொல்லணும், காவல்துறை உங்க நண்பன் என்று நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. உள்ள வருகிற பொழுது ஒரு பெண்மணி நினைக்கணும், யூனிஃபார்ம் போட்ட ஜாதி மதங்களை கடந்த என் அண்ணன் ஒருவன் உள்ளே இருக்கிறான், ஜாதி மதங்களை கடந்த என் தம்பி ஒருவன் உள்ளே எங்க அதிகாரியாக இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு ஒரு பெண்மணி உள்ளே வரணும். நான் பாதிக்கப்பட்டாலும் அல்ல குற்றவாளியாக இருந்தாலும் என்னை கண்டித்து திருத்துகிற ஒரு அண்ணன் சகோதரன் அங்கே இருக்கிறான் என்ற எண்ணம் எனக்கு வர வேண்டுமே ஒழிய, உள்ள போனாலே பயங்கரவாதி ஒருவன் காக்கி சட்டை அணிந்த ஒரு பயங்கரவாதி உள்ளே இருக்கிறான் என்ற எண்ணம் எனக்கு வரும் என்று சொன்னால் இங்கே தான் தவறு நடக்கிறது. இந்த சையது முகமது என்பவன் இதற்கு முன்பாக காவல் நிலையத்தை நம்ம தப்லீக்காரன் மாதிரி எதுக்குமே எட்டி பார்க்கலாமே, எதுக்குமே எட்டி பார்க்கல. இந்த சையது முகமது முதன்முறையாக காவல் நிலையத்துக்கு போகிறான். அப்படி போகிறவன் அப்படி போகிறவனுக்கு எப்படி ஒரு தைரியம் வந்துடும்? யாராவது புதுசா ஒருத்தனை ஸ்டேஷன்ல பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பான், விசாரணைக்கு அதிகாரிகள் போன் பண்ணி தம்பி ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வாங்க கூப்பிட்டா கை காலெல்லாம் கிடுகிடுன்னு ஆடி போய் அண்ணே ஸ்டேஷன்ல விசாரணை கூப்பிட்டுருவாங்க. நாங்க போய் அதிகாரிகிட்ட கேட்டா பாய் அவன் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கான் பாய், அதுதான் பாய் கூப்பிட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் பயந்த நபர்கள் இருக்கிறார்கள். சையது முகமதும் அப்படித்தான் அங்கே போயிருக்கான். போன இடத்துல என்ன நடத்தினாங்க, போன இடத்துல காளிதாஸ், அந்த பேருக்கு தாசுக்கு முன்னாடி இருக்கிற அந்த காளி மாதிரி நடந்துக்கிட்டான். என்ன செஞ்சிருக்கான், அப்பாவே பிடிச்சி அடி தோம்சம் பண்ணி அடிச்ச அடியிலே காளி ஒன்ன சொன்ன ஓங்கி அடிச்சா ஒன்றட்டம் வெயிட்ரா வெயிட்ரா வெயிட்ரான்னா அப்படி அடிச்சு சேர்த்துட்டான். சையது முகமது அவுட்டு, கை கால் பதறிட்டு. ஏற்கனவே இந்த காவல்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட நோய் பரவி இருக்கு. கொலைகாரர்களை எப்படி சொல்றோம்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவன் டே துப்பாக்கியை கூடுறான், 3ஆம் கிளாஸ் படிச்சு உனக்கு போட்டு தள்ள சொல்ல உடனேனா என்ன மயிரி ஸ்பெஷலிஸ்ட், கொலைகார பயிலுக்கு என்னடா ஸ்பெஷலிஸ்ட்? 2 பேரும் துப்பாக்கி வச்சு நேருக்கு நேரம் ராணுவம் மாதிரி மோதிக்கிட்டீங்களா? அவனை பிடிச்சு வச்சு சொல்றது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லி இதுக்கு வேற பேர் கொடுத்து அது அடையப்பா காவல்துறை அவங்களுக்கு பேரும் புகழும் ஜாஸ்தி. இந்த கொலைகார பயிற்சி கொடுக்கிறது. இவன் என்ன பண்ணிட்டான், உள்ள அடிச்ச உடனே வழி இல்லாம கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் டிராபிக் டிஸ்டர்ப் இல்லாம நெருங்க. அடிச்சு ஆள் காலி. அவனை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பழைய ஆள் இருப்பான்ல, அவன்கிட்ட போனை போட்டோன்னே எப்பா என்ன செய்ய ஒருத்தனை காலி பண்ணிட்டேன், கவலைப்படாதப்பா இருக்கு, நிறைய டெக்னிக் இருக்கு. செத்தவனை சுற்றுன்ட்டான். செத்தவனை சுற்றுன உடனே சையது முகமதை என்ன செய்யறாரு, 3 ரவுண்டு சர்ற மாதிரியா சொல்றான். இப்போ ஒரே கேள்வி கேட்க, எப்பா ஒருவனை கத்தியில தாக்க வருகிறான் என்று அவன் சொல்றான், ரைட் வச்சு விடுமே, தாக்க வந்தான். ஒரு ஷாட் அடிச்சா போதும், அதுவும் 25 yards எடுத்து 50 yardsக்கு ஒரு பிஸ்டல் ஃபயரிங் பண்ணோம்னா உள்ள பெனட்ரேட் பண்ணி நினைச்சிடும், சதையை பிச்சுக்கிட்டு போயிடும். புல்லட்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு, பெனட்ரேட் பண்ணு உள்ள போய். செல்ஃப் லோடிங் ரைஃபிள்ல மட்டும் இல்ல, கார்பன் கன்ல ஃபயர் பண்ணா மட்டும் இல்ல, பிஸ்டல் ஷாட்ல அடிச்சாலே 50 கஜ தூரத்துக்கு சதையை பிக்கும். இவன் சொல்றான் 3 ரவுண்டு சுட்டேன் அப்படின்னா என்ன செஞ்சான், முதல் ரவுண்டு சுட்ட உடனே எந்திரிச்சு அப்படியே மீண்டும் கத்தி எடுத்து தாக்க வந்தானா, திருப்பி சுட்ட நீ சொல்றதுக்கு ஏண்டா முத அடியில நிலை குனிஞ்சுவான்டா மனுஷன், முத ஷாட்டே நிலை குனிஞ்சு போயிருவான். இது உனக்கு சந்தேகம் இருக்கா, காவல்துறை எனக்கு ஒரே அனுமதி மட்டும் தரட்டும், காளிதாசன் நிறுத்திட்டு என் கையில துப்பாக்கியை கொடு, இவன் நிலை குளிதானா இல்லையா நான் காமிக்கேன். என்ன சொல்ற, இப்ப பிராக்டிகலா தானப்பா நிரூபிக்கணும். எடா கீரை முண்டை, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு, செத்தவனை சுட்டுருக்க, பரதேசி பயில கொலைகார நாய்களா, மக்கள் வரி பணத்தில் கொலைகாரர்கள் காக்கி யூனிஃபார்முக்குள்ளே இந்த அரசாங்கம் உருவாக்கி வருகிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு என்று சொன்னால் உன் உயிரை கொடுத்தாலும் சட்டத்தை பாதுகாக்கணும், அதான் சட்டம். நீ என்ன செய்யற, ராணுவத்துக்காரன் எப்படி நிக்கான், தன் உயிரை அர்ப்பணித்தா இந்த தேசத்தில் சுதந்திரத்தை காப்பாத்திட்டு இருக்கான் பார்டர்ல. எதிரிகள் உயிர் 2வது, தன் உயிரை பணம் வைத்தாது தேசத்தை பாதுகாக்கிற அவன் தான் ராணுவ வீரன். உள்நாட்டு ராணுவ வீரன் காக்கி யூனிஃபார்ம் என்று சொன்னால் உன் உயிரை பணயம் வைத்தாது பல உயிர்களை பாதுகாக்க வேண்டும். நீ ஒரு தேச விரோத சக்தியா நீ ட்ரீட் பண்ண,
ஒரு சாதாரண திருச்சண்டை போட்ட அருள்தாஸ் கூட மோன சண்டையை பெருசூர்வமாக்கி உள்ள வச்சு அடிச்சு கொண்டிருக்கான் காளிதாஸ் என்று சொன்னால் அரசாங்கம் இதை என்ன பார்க்கிறது? காவல்துறை வழக்கம் போல அவனை காப்பாற்றுவதற்கான பகிரதமான முயற்சி ஈடுபடுகிறது. மதிப்பிற்குரிய எஸ்பி மயில்வாகனன் அவர்கள் வேக வேகமாக ஓடி வந்து உடனடியாக அவனை இந்த வரைக்கும் காவல்துறை அவனை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. யாரை? காளிதாசை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவது என்ன? காவல்துறை வழக்கமான ஒரு சம்பிரதாயம். இதே வரைக்கும் லாக்அப் டெத் கேஸ்ல மாட்டின எத்தனை காவல்துறை அதிகாரிகள் ப்ரமோஷன்ல இதே ஸ்டேஷன்ல பணியாற்றிருக்கான். என் பேரு பட்டியல் போட முடியும். ஆனா அவன் மேல கேஸ் இருக்கு. ஏண்டா நாங்க ஒரு கொலை தப்பு செஞ்சுட்டு நாங்க கால ஓடிகளா நாங்க பாஸ்போர்ட் கூட வாங்க முடியல, உங்களுக்கு நொட்டுது. நீ அதே ஸ்டேஷன்ல திருப்பி பணியாற்றுவ, ப்ரமோஷன் வாங்குவ, ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது மட்டும் என்ன செய்வீங்களா? நீங்க பென்ஷன் மட்டும் கொடுக்க மாட்டான். கேஸை முடிச்சுட்டு வருமா? ஏண்டா நாடகமாடா? அப்ப என்ன செய்வா? சர்வீஸ் போடுறதுக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை கோடி சம்பாதிக்கணுமோ அத்தனையும் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இது காவல்துறை கொடுக்கிற சலுகை. நாங்க செஞ்சோம்னா ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண அந்த வழக்க வச்சுட்டு பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சிருக்கான் பொறுக்கி காவல்துறை. உண்டா இல்லையா? எத்தனை மேலப்பாளத்து அப்பாவி இளைஞருடைய பாஸ்போர்ட்டை முடக்கி வச்சிருக்க? நீ நெஞ்சு தட்டு சொல்றா இவனா தீவிரவாதிகளா? கிடையாது. ஆனால் உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி என்ன செய்யற? அவனை நீ காப்பாற்ற என்ன செய்யற? பணி தற்காலிக பணியிடை நீக்கம், தற்கால பணியிடை நீக்கம். என்னடா நாடகமா? அடுத்தால என்னது? இப்ப என்ன விசாரணை? என்ன விசாரணை? சிபிசிஐடி விசாரணை. என்ன சிபிசிஐடி விசாரணை? கடந்த 2000 ஆண்டு பாளையங்கோட்டை கிருஷ்ணன் நகர் பள்ளிவாசல்ல இந்த ஜோல்னா பயிர்கான தப்பலிக் படுக்காளி பயிலுக இவன் கூட்டத்தை சேர்ந்த புளியங்குடி அப்துல் ரசீது அவனை திட்டான். பேர் கோவம். அவனை தாண்டா முதல்ல திட்டணும். எழுதிக்கோ. இந்த ட்ரிபிள் எம்கே கலைஞாம் பரவாயில்ல, முதல்ல இந்த சாமியார் போலி சாமியார் கூட்டத்தை விரட்டணும். யாரு? இந்த ஜோல்னா பை கூட்டத்தை. இவன் தான் சமூகத்துக்கு பிடிச்ச பீட. அப்படி போறான் 4 பேர் நான் பார்த்துப்போம். அப்படி ஓடி போயிட்டுருக்கான். இங்க எவனும் போய் பிடிச்சிருவான்னு சொல்லி போலீஸ் அங்கன்னைக்கு அவன் சுட்டுவான்னு பயம் இல்ல, நாம பிடிச்சிருமா கூட்டத்தில் சேர்ந்துருமா? அட பரதேசிகளா. அவன் போயிட்டு தான் இருக்கான். நான் பார்த்தேன். என்ன நடக்கு? இந்த சமுதாயத்தில் சிபிசிஐடி விசாரணைங்கிற பேர் என்ன செஞ்சது? 2000 ஆண்டு கிருஷ்ணன் நகர் பள்ளிவாசல் அப்துல் ரசீத் படுகொலை செய்யப்பட்டார். என்ன செஞ்சது காவல்துறை? அப்பாவி மகன் மைதீன் பிச்சை அவன் தந்தையை கொலை செய்ததாக பொய் வழக்கு பதிவு செய்தார்கள். அன்றைக்கு இஸ்லாமிய அமைப்புகளான தமுமுக கடும் போராட்டம் நடத்தியது. தமுமுக போராட்டத்தை தொடர்ந்து அரசாங்கம் சிபிசிஐடி விசாரணைக்கு அன்றைக்கு இருந்த கலைஞர் அரசாங்கம் உத்தரவிட்டது. அதில் எல்லாம் அன்னைக்கு எந்த அமைப்பும் பிளவும் கிடையாது. எல்லாம் ஒன்லி ஒன் இன் சிங்கிள் ரூஃப்ல இருந்தோம். எல்லாம் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நெல்லை என்ன தமிழகத்தை சந்திக்க வைத்தது முஸ்லிம் சமுதாயம். கடைசி என்ன பண்ணா? சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள். எஸ்பி மதிப்புக்குரிய எஸ்பி செந்தாமரை கடன்சார் தலைமையிலே சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சா? குற்றவாளியை கண்டுபிடிச்சாச்சா? வருஷம் என்னாச்சு? 14 வருடங்கள் தாண்டி போன. 14 வருடங்கள் ஆன பிறகும் உண்மை குற்றவாளியை இதுவரைக்கும் அரசாங்கம் கண்டுபிடிக்கல. சிபிசிஐடியில எஸ்ஐடிங்க எஸ்ஐங்க பீங்க சீங்க டீங்க பீங்க ஒன்னு மயிரையும் காணும். அப்துல் ரஷீத் கொலை வழக்கில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லை. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அவனோட என்ன செய்யறான்? காயல் பண்றதுல 3 லட்சம் பேருக்கு உண்டாங்க, தென்காசியில் 1.5 லட்சம் பேருக்கு உண்டாங்க, சுப்ஹானல்லாங்க அல்ஹம்துலில்லாஹ்ங்க நல்லா சூப்புனா எவனும் கேட்கல. இதான் நம்மள மாதிரி 100 பேர் என்ன செய்வான்? அந்த பாவத்தை சுமந்துக்கிட்டு கர்மம் முடிச்ச பயிலுக்கு இந்த பண்டார கூட்டத்துக்கு நாங்க நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அப்துல் ரஷீதை குற்றவாளியை கண்டுபிடி 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 கண்டு. எங்களுக்கு என்னன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அவன் மூமின், அவனுக்காக குரல் கொடுப்பேன் கடமை என்று விளங்கி இருக்க காரணத்தான் நாங்க வந்து நிற்கும். இவன் கண்டுக்கவே மாட்டான். இப்ப கேட்க சிபிசிஐடி விசாரணையில அப்துல் ரஷீத் கொலை செய்த குற்றவாளி யாரா? காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் வரல? என்ன தெரியுதா? விசாரணையை டைலூட் பண்றது, விசாரணை கிணத்தில் போட்ட கல்லாக மாற்றுவது சிபிசிஐடி வேலை. இப்ப போராட்டத்தை எல்லாம் நிறுத்திடுவான். என்னது? அரசாங்கம் சிபிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டாச்சு. ஆகா ஓஹோ காவல்துறை இனி துப்பாக்கி நாக்கால் நக்கி சுட்டு சுட்டு கொன்று விடும் காளிதாசை அப்படின்னு நினைப்பான். ஒரு மயம் நடக்காது, ஒன்னும் நடக்க போற கிடையாது. யார் விசாரிப்பாவனா? நல்லா கேட்டீங்க. இந்த அரசாங்கத்தை செட்டப்பை பாரு. காவல்துறையில ஒரு அதிகாரி தப்பு செய்வார், விசாரணைக்கு வருவது சிபிசிஐடி காவல்துறை அதிகாரியம். அவர் யாரு? அவர் யாரு? அவரும் காவல்துறை அதிகாரி. அப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை வருமா? இப்ப அவர் எந்த டிபார்ட்மெண்ட்? இன்னைக்கு இங்க டிஎஸ்பியா இருக்காரு, நாளைக்கு எஸ்ஐ டிஎஸ்பியா இருப்பாரு.
இங்க எஸ்ஐஏ டிஎஸ்பி இருப்பாரு, நாளைக்கு பாளையங்கோட்டை ஏசியா வருவார். அப்போ காவல்துறையிலேயே மாறி மாறி அதிகாரிகள் வந்து என்ன செய்வாங்களாம், அந்த டிபார்ட்மெண்ட் நிவாரிப்பாங்க. ஆனா ஒண்ணு, நான் எக்ஸப்ஷன் அதிகாரியை சொல்றேன், மதிப்பிற்குரிய யார் பேரப்பா, சிட்டி கமிஷனர் ஜெயந்த் முரளி, சிட்டி கமிஷனர், ராயல் சல்யூட் அடிக்க தகுதி படைத்த மனிதர். ராயல் சல்யூட் யூனிஃபார்ம் போட்ட எவன் தப்பு பண்ணாலும் தப்பு தான், சிவிலியனான எவன் தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஜெயந்த் முரளி நான் பார்த்தேன், ஒரு நேர்மையான டிஐஜி அதிகாரி. அதே போன்று கண்ணப்பன், எஸ்பி கண்ணப்பன், எஸ்பி ஆஸ்ரா கார்க், பட்டியல் போடலாம். அப்படி சில நேர்மையான அதிகாரிகள் உண்டு. இங்க சில அதிகாரிகள் இருக்காங்க, இவங்க சர்வீஸ் முடிச்சு போகும்போது தான் இவங்களை பத்தி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். இப்போ கொடுத்தோம்னா நாளைக்கு நம்மள வீட்டு அடிச்சிருவான். பாய் நல்லவன் சொல்லிட்டா 2 பேரை போட்டுருவான். நான் இந்த சர்வீஸ் முடிச்சு போகும்போது சொல்லுவான், நீங்க நல்ல அதிகாரியா கெட்ட அதிகாரம் சொல்லி. அவர் பேர் என்னப்பா, நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தும் போறாரு டிசி அவினாஷ் குமார். அந்த குழந்தையும் அது ஒண்ணு, மனசுல பட்டா பட்டுன்னு சொல்லுவான், தூக்குனா தூக்கு, இல்லைன்னா இல்லைன்று வந்தாலும். டிசி அவினாஷ் குமார் கரெக்ட் இல்லாத அதிகாரிகள் உண்டு. நான் அந்த மாதிரி அதிகாரிகளையும் பேசுறேன். இப்ப இன்னைக்கு நீங்க தந்தி பத்திரிகையை படித்து பார்த்தால் தெரியும், மனிதநேயம் உள்ள அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஹைதராபாத்ல உங்களுக்கு தெரியுங்களா, மகேந்திர ரெட்டி சிட்டி கமிஷனர், மகேந்திர ரெட்டி படிச்சீங்களா, பேப்பர் படிச்சீங்களா? சிட்டி கமிஷனர் மகேந்திர ரெட்டி சாதி கொண்ட சின்ன இளைஞன், பிளட் கேன்சர் வந்து இன்னைக்கு நாளைக்கு சாக போறான். அவனுடைய கடைசி ஆசை என்று கேட்டபோது அவன் சொன்னான், நான் ஒரு போலீஸ் கமிஷனரா இருக்க வேண்டும் ஆசைப்பட்டான். அந்த சிறுவனுடைய ஆசை நிறைவேற்றுவதற்காக மகேந்திர ரெட்டி என்ற இந்து சகோதரன் தன்னுடைய கமிஷனர் அலுவலகத்தில் அவனுக்கு 1 டே சார்ஜ் கொடுத்து, ஒரு நாள் சிட்டி கமிஷனராக பதவி அதிகாரத்தை தன்னுடைய சக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து கொடுத்து, அந்த பையனை சிட்டி போலீஸ் ட்ரெஸ் போட்டு, கமிஷனர் ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சு 2-3 ஃபைல்களையும் கையெழுத்து போட சொல்லி மாவட்டத்தை கமிஷனர் அலுவலகத்தை சுத்தி காண்பிச்சு, அந்த சிறுவன் பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்கும்போது கேட்டான், நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று சொன்ன பொழுது, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட எதையும் செய்வேன் என்று அந்த சிறுவன் சொன்னதை பதிவு செய்து வைத்து அழகு பார்த்தது யார் தெரியுமா? சிட்டி கமிஷன் மகேந்திர ரெட்டி. இது போன்று மனிதநேயம் கொண்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த காளிதாஸ் போன்றவன் ஒரு குளத்து பாலிற்கு ஒரு துளி விஷத்தை போன்று விஷம் நிறைந்தவன். இவன் காவல் நிலையத்தில் காவல்துறையில் மட்டுமல்ல, மனித சமூகத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டவன். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதைத்தான் சொன்னார். டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இந்த சமுதாயத்தின் சார்பாக நன்றியை சொல்கிறேன். முதலாக முஸ்லிம் சமுதாயம் அல்லாத தலைவர்களே கனத்த குரலை எழுப்பியர் அவர்தான். அவர் சொன்ன என்ன சொன்னார் தெரியுமா? உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ்களிலே இது போன்று என்கவுண்டர் வழக்குகளை செய்த குற்றவாளிகளை அவர்களை கொடூர கொலைகாரனாக காட்ட வேண்டும் என்றும் அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்று சொல்லி சுட்டிக்காட்டி யார் தெரியுமா? டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஆகவே அதே கோரிக்கை இங்கும் சமுதாயம் வைக்கிறது. அவனை வாங்க சொல்றாங்களா, ஒரு நிமிஷம் பாங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இந்த பள்ளியில பாங்க சொல்லாங்க. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على ابراهيم وعلى ابراهيم انك وبثه محمد محمود الذي கண்ணியமிக்க சமூக போராளிகளே, மனிதநேயர்களே, அப்படி என்றால் காவல்துறையிலே நேர்மையான அதிகாரிகளை நான் பேரை சொல்லிட்டேன். இன்னும் சமூகத்தில் நடந்த இன்றைய சம்பவத்தை என்ன மகேந்திர ரெட்டி, கமிஷனர் மகேந்திர ரெட்டியுடைய பிஹேவியரை சொல்லிட்டேன். அதனால ஒட்டுமொத்த we are not against for the entire police department.
எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாம் எதிராளிகள் அல்ல. ஆனால் எவன் தவறு செய்த அப்பன் செய்தாலும் தவறென்றால் தட்டி கேட்கிற அதிகாரம் படைத்தவன் தான் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்துக்காரன். நாங்க பார்த்து நீ எங்களை அடி சுடு வழக்கு போட்டு இட் இஸ் ஆல் நாட் த மேட்டர். எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அடிச்சா எஃப்ஐஆர் போட்டா 3 மாசம் கழிச்சு பெயில திருப்பி வருவேன். வந்து இதே இடத்துல மேடை போடுவேன். இதே இடத்துல எவன் தவறான அதிகாரியோ அவனை உரிச்சு எடுப்பேன். அவனை உரிச்சு கடைசியா காளிதாசுக்கு ஒரு பதில் கொடுப்பேன். அது அவனுக்கு போதும் என்று நான் நினைக்கிறேன். அது கடைசியில் வச்சுக்கணும். இப்போ அரசாங்கம் வந்து சொல்லுது இந்த விசாரணை எப்படி நடத்தணும். 157 158 2 பிரிவு, அதாவது 157வது பிரிவின்படி என்ன செய்யணும்னா எடுத்த உடனே கொலை வழக்கு பதிவு செய்யக்கூடாது. அதான் காவல்துறையுடைய ஆர்குமெண்ட். எப்படி இதை என்ன செய்யணும்னா முதல்ல எவ்வாறு சம்பவம் நடந்தது என்பதை ஆராய வேண்டும் என்று 157 ஆர்டிகிளும் 157 ஐபிசியும் 158வது பிரிவின் கீழ் அந்த ஆய்வு அறிக்கை எப்படி சமர்ப்பிப்பது என்பதை இந்த இரண்டும் சொன்ன பிறகுதான் வழக்கு அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 2009ஆம் ஆண்டு லலிதா குமாரி அவர்கள் கொலை வழக்கிலே பியூசிஎல் என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுநல நிர்வாகம் என்ன செய்கிறது, உச்சநீதிமன்றத்திலே வழக்கு பாலமுருகன் என்பவர் பியூசிஎல் சார்பாக வழக்கு தொடுக்கிறார். இங்கே உச்சநீதிமன்றத்திலே அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது தெரியுமா? முதலில் சம்பவம் நடந்தால் first you file and first you file FIR. முதல்ல நீ FIR ஐ பதிவு செய்து விடு. அதற்கு பிறகு 157 படியும் 158 படி விசாரணை மேற்கொண்டு விசாரணை சமர்ப்பிக்கலாம். ஆனால் முதலில் FIR பதிவு செய்ய வேண்டும். முதலில் FIR பதிவு செய்து விட்ட பிறகுதான் நீங்க அவனை விடுவிக்க முடியும். இதுவரைக்கும் என்ன நடக்குன்னு கேட்டா இந்த வழக்கை பொறுத்த மட்டும் போலீஸ் சட்ட பிரிவு படி 176வது பிரிவின் கீழ் நம்மளா இருந்தா 174 சஸ்பிசியஸ் டெத், நம்மளா இருந்தா போலீஸ் சட்ட பிரிவா இருந்தா 176வது பிரிவின் கீழ் அவனை வழக்கு பதிவு செய்து என்ன செய்யிருக்காங்க, 176வது பிரிவின் கீழ அவனை வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு காவல்துறை அவனை இப்போது அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறது. யார? காளிதாஸ் என்ற கொலைகாரனுக்கு இன்றைக்கு நான் ஒரு கொலை குற்றவாளி அடைக்கலம் கொடுத்தால் என்னையும் சேர்த்து வழக்கில் ஸ்கிரீனிங் அஃபென்ஸ் என்று சொல்லி என்னையும் வழக்கில் சேர்ப்பான். ஆனால் காளிதாஸ் என்ற கொலைகாரனுக்கு யார் அடைக்கலம் கொடுத்திருக்கார் தெரியுமா? காவல்துறை தான் அடைக்கலம் கொடுத்திருக்கிறது. அப்படி என்றால் காவல்துறை அதிகாரிகள் யாரை காப்பாற்றுகிறார்? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறார்களா? சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை சாலையில் நிறுத்துகிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்க படுகொலை செய்தானே காளிதாசை காப்பாற்றுகிறார்களா? அப்ப சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகள் தவறு செய்திருக்காங்க. இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இதனால் மக்களிடத்தில் வீண் கோபம், அரசாங்கத்துடைய நிம்மதி இழப்பு, பெரிய பொருளாதார இழப்பு, அரசு ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் என்று பல்வேறு சூழல்களை யார் தள்ளியிருக்கிறார்? காளிதாஸ் என்ற ஒருவன் தள்ளியிருக்கிறான். இந்த காளிதாஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, காளிதாஸ் அவன் ஒரு ஹாக்கி பிளேயர், ஸ்போர்ட்ஸ்மேன். இந்த ஹாக்கி பிளேயர் ஸ்போர்ட்ஸ்மேன் என்ன? அவன் விளையாட்டு வீரன். ஹாக்கி பிளேயர்னா அவன் கையில பந்தை கொடுத்தால் அந்த பந்தை எதிரிகளிடம் இருந்து தாக்குதல் நடத்தாமல் லாவகமாக தாண்டி கொண்டு எதிரணிகளுக்கு கோல் போடணும். அல்ல எதிராளிகள் பந்தை கொண்டு வந்தால் அதை தடுத்து நிறுத்துகிற நல்ல விளையாட்டு வீரனாய் பயிற்சி பெற்ற காளிதாஸ் மிகப்பெரிய வக்கர புத்தி கொண்டவன் என்பதற்கு அடையாளமாக கடந்த 2011க்கு பிறகு அவன் 2012 ரெக்ரூட்மெண்ட் ஆகிறான். 2009 அதே மாசம் என்ன செய்யறான்? அவன் ஊர்ல ஒரு மாநகராட்சி அதிகாரி வேலை செய்ய விடாமல் தடுக்கிறான். அவனியாபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 323 ஃபைனான்ஸ் பாக்கி 2 பிரிவுகளை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வேலை சஸ்பெண்ட் ஆக போன உடனே அங்க இருக்கிற மேயர் ராஜன் செல்லப்பாவை கையில் பிடித்து நீதிமன்றத்தில் எழுதி கொடுத்து சமாதானமாக முடித்து வழக்கை முடித்திருக்கிறான். இயல்பிலேயே முரட்டு சாபம் கொண்டவனாக இருந்திருக்கிறான். அவனை போய் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக வைத்திருக்கிறார். யாரு? இந்த காவல்துறை. காளிதாஸ் இந்த நிமிடம் வரைக்கும் தன் குற்றத்தை அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இதை நாம் தவறு செய்தால் காவல்துறை செய்யாத தவறை கூட லத்தியால் அடித்து நம் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைப்பார்களா மாட்டார்களா? வைப்பான். ஆனால் இதே காளிதாஸ் குற்றம் செய்திருக்கிறான். அவனை இதுவரைக்கும் அவனுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ள வைப்பதற்கு காவல்துறை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. மாறாக அவனை காப்பாற்றுகிற முழு முயற்சியிலே காவல்துறை இயங்கி இருக்கிறது. இப்பொழுது சிபிசிஐடி விசாரணை பற்றி சொல்கிறார்கள் அல்லவா? சிபிசிஐடி விசாரணை இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறேன். கடையநல்லூர்ல மசூத் என்பவனை செயலி உங்க ஊர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் மக்கள் அடிச்சாங்களா உள்ள சந்திரனா பேர் என்ன? சந்திரகுமார்னா சந்திரபால். இன்ஸ்பெக்டர் சந்திரபால் என்பவர் பிரதாப் சிங் இன்னும் 3 டிஎஸ்பிகள் இப்பொழுது இந்த 3 டிஎஸ்பிகளும் 6 கான்ஸ்டபிளும் சேர்ந்து கடைநல்லூரை சேர்ந்த மசூத் என்பவனை திருட்டு வழக்கில் பிடித்து கொண்டு போய் அடிச்சு கொன்று அவனை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பாறையில கொண்டு போய் எரிச்சிட்டான். யாரு? இந்த போலீஸ் தான் செஞ்சது.
அந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு தான் போச்சு. சிபிசிஐடி விசாரணை இன்னும் வருஷம் என்னாச்சு? வருடம் 9 வருடம் தாண்டியாச்சு. 9 வருடம் தாண்டிய பிறகும் பிரதாப் சிங்கும் சந்திரபால் தானே, சந்திரபால் தெரியுமா? சந்திரபால் கொலை செய்யும் போது இன்ஸ்பெக்டரா இருந்தாரு. அவரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது டிஎஸ்பி ஆயிட்டார். அரசாங்கம் என்ன செய்து பாத்தீங்களா? டிஎஸ்பி இருக்காரு. இப்ப டிஎஸ்பி ஆக இருந்து இந்த வழக்கை சந்திக்கிறார் என்று சொன்னால் சிபிசிஐடி விசாரணை என்பது அநேகமாக மக்களை ஏமாற்றுகிற, பிரச்சனையை நீர்த்து போக செய்கிற ஒரு ராஜதந்திர வேலைதான் என்பதாங்கள் குற்றச்சாட்டு. ஆகவேதான் மனிதநேய மக்கள் முன்னேற்றங்களை வைக்கிற கோரிக்கை என்ன தெரியுமா? இந்த சிபிசிஐடி விசாரணையை இப்போ இது ஒன்றும் பெரிய பாம் பிளாஸ்ட் கிடையாது, தொடர் குண்டுவெடிப்பு இல்லை, ஒரு நாட்டில் போய் தீவிரவாதியை தேடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே சம்பவம் நடந்தது ஒரு அறைக்குள் தான். ஒரு சின்ன பெட்டிஷன் விசாரணை உள்ள வச்சு கொண்டானா என்ன நடந்தது அதான் தெரியணும். இதற்கு சிபிசிஐடி நீண்ட கால அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எங்கே சந்தேகம் வருகிறது கேட்டால், நீதிபதி வேலுச்சாமி அவர்கள் விசாரணை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஏன் அவசரமாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள் என்பதுதான் சந்தேகத்தை எழுப்புகிறது. சிபிசிஐடி விசாரணை என்று சொன்னால் இப்ப சொல்லுவான், சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டாச்சு, யாருப்பா அதிகாரி? அதுக்கு நாங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிமா. என்னப்பா ஆலோசனை பண்ற? அதுக்கு நாங்க டிஜிபி ஏடிஜிபி எல்லாம் உட்கார்ந்து பேசுவோம். சரி, அடுத்தால யாரு? அந்த டீம் ரெடி ஆயிட்டு, இன்னும் எங்களுக்கு அடுத்தால உத்தரவு வரல. இப்படியே சொல்லி என்ன செய்வான்? உடனே சும்மாது ஃபர்ஸ்ட் அறிக்கை கொடுப்பான் ஒரு அதிகாரி வச்சு, இந்த வழக்கை சிபிசிஐடி நாங்க சார்ஜ் எடுத்துட்டோம், முடிஞ்சு போச்சு. பத்திரிகையில செய்தி கொடுத்தோம். நம்ம என்ன செய்வான்? ஏற்கனவே நம்மால் சாப்பிட்டான்னா செத்தான், இன்னைக்கு திரும்பியே பார்க்க மாட்டான். அப்புறம் சிபிசிஐடி சார்ஜ் எடுத்தாச்சு டிவியில பார்த்த உடனே அந்த பிரச்சனையை நீர்த்து போக வைத்து விடுவார்கள். ஆகவேதான் கவனத்தோடு சொல்லுகிறோம், அரசாங்கமே, தமிழக அரசே, நீங்கள் மக்கள் மீது கொண்டிருக்கிற இந்த பொறுப்பு உண்மை என்று சொன்னால் நாங்கள் கேட்கிற கோரிக்கை, இந்த விசாரணையை அதிகபட்சமாக குறைந்தபட்ச ஒரு வாரத்திற்குள்ளாக, அதிகபட்சமாக நான் 1 மாதம் என்று தொலைக்காட்சியில் சொன்னேன். ஆனால் 15 நாட்களுக்குள்ளாக இந்த விசாரணையை நீங்கள் முடித்து காளிதாஸ் என்ற குற்றவாளியை கொலை குற்றத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்து அந்த இறந்து போன குடும்பத்தாருக்கு அரசு வேலையும் இன்னும் நஷ்டஈடு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்க. அது போதாது, அவன் வருடம் 23 வயது, ஒரு வயதுக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் 23 லட்சம் ரூபாய் நஷ்டஈடாக வழங்கி அந்த குடும்பத்திற்கு நீங்கள் நீதி வழங்க வேண்டும். அத்தோடு இது போன்று என்கவுண்டர் என்ற பெயராலே அப்பாவிலே சுட்டுக் கொள்கிற இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அரசாங்கம் பாடம் புகட்ட வேண்டும். இல்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? நாட்டில் காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விடும். இனி என்ன ஆகும்னா, காளிதாஸ் எங்கேயா டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தோம்னா நம்ம வீடுகளில் பங்களா வீடுகளில் போடுறோம், பிவேர் ஆஃப் என்ன போடுவான்? பிவேர் ஆஃப் டாக் சாங் அப்படின்னா நாய்கள் ஜாக்கிரதை. அதே மாதிரி என்ன செய்யணும்? நீ பிவேர் ஆஃப் டாக் காளிதாஸ் அப்படின்னு போடணும். நாய் காளிதாஸ் இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறான், கவனமா போங்க. அப்ப இனி எல்லாம் காவல்துறைக்கு ஒரே கோரிக்கை வைக்கும், உங்க மானிய கோரிக்கையில அப்பாவி மக்களுக்கெல்லாம் நீங்க புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் வாங்கி கொடுத்துருங்க எங்களுக்கு. தயவு செய்து நான் கேமரா வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செய்து என்ன செய்யுங்க, உயரதிகாரிகளுக்கு கோரிக்கை வைங்க, முதலமைச்சருக்கு தமிழக காவல்துறை மானிய கோரிக்கையில தமிழக மக்கள் எல்லாம் இப்ப புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் கேட்கான். எப்ப நாங்க பாகிஸ்தான்ல சைனால சண்டை போடுறதுக்கு இல்ல, உங்க காவல் நிலையத்தில் உள்ள போறோம்னாலே நாங்க புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டோட தான் போக வேண்டியிருக்கு. இல்ல டபக்குன்னு சுட்டுறாங்க, 3 டன் வெயிட்டாங்க, டப்புன்னு அடிச்சிருந்தான். நான் காட்டுக்குள்ள வேட்டுக்குள்ள என்னமோ வசனம்லாம் பேசுறான், சுட்டுதான் போட்டான். இன்னொன்னு சில பேர் இருக்கான், நம்மளை பார்த்துட்டு அவன் பேரனடா முகம் அட துளுக்க 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 துளுக்கமா துளுக்கடா நீ துளுக்கடா நீ துளுக்கடா நீ துளுக்கடா என்னடா உங்க அக்காளையாட கூட்டிட்டு போயிட்டான். ஏன்டா அப்படி எங்களை கண்டாலே புழு புழுன்றீங்க, எங்களை கண்டாலே உங்களுக்கு நட்டமா நிக்க ஏன்டா? அப்ப நிறைய பேர் ஸ்கேலை வச்சுட்டு துளுக்கணும் நீளமா நீளமா ஸ்கேலோட அலைதான். அப்ப அப்படி அலையாத, நாங்களும் உன்னை சார்ந்தே. நாங்களும் நேத்து எங்க அப்பன் கோணாடுறா, எங்க அப்பன் நேத்து தேவர்றா, எங்க அப்பா முந்தி நாடாடுறா, இப்பதான்டா நாங்க மாறி என்ன செஞ்சிட்டோம், எங்க ஜாதியெல்லாம் வேண்டாம்னு சொல்லி இங்க வந்திருக்கோம்னு சொன்னா அடங்குதானா? அடங்குதானா? பார்த்தாலே டே துலுக்கா டே துலுக்கா டே, என்னடா அது வெக்கம் இல்லையாடா? வெக்கம் இல்லையா? எங்களை பார்த்த சகோதரனுக்கு வரலையாடா? இந்த வன்முணர்வு தான் செஞ்சுட்டு அவனை சுட்டுக் கொள்வதற்கு காரணம். எல்லாம் பாருங்க, புதுசா ஸ்டேஷனுக்கு போறான், தொடர்நடிக்கு தான் போவான், அவனே கத்தி எடுத்து குத்த வந்தாங்க, 3 குண்டு பாய்ச்சினாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆர்மியில ரூல்ஸ் உண்டு, ஏக் கோலி ஏக் துஷ்மன். என்னது? ஏக் கோலி ஏக் துஷ்மன். ஒரு குண்டுக்கு ஒரு எதிரி, ஒரு எனிமி நாடு என்பதுதான் ஆர்மி ராணுவத்துடைய முழக்கம். ஒரு குண்டை ஒரு புல்லட்டை கூட ஒரு ராணுவ வீரன் வேஸ்ட் பண்ண மாட்டான். ஆனா இந்த காளிதாஸ் ஒரு அப்பாவி இளைஞன் மீது, அவன் முஸ்லீமோ இந்தோ கிறிஸ்தவனோ, ஒரு அப்பாவி இளைஞன் மீது 3 குண்டை வேஸ்ட் பண்ணிருக்கான். அதற்காகவே அவன் செய்யறான்,
he is unfit for the police department. அவன் காவல்துறைக்கு தகுதியற்றவன் என்பதான் உண்மையான. சரிதானே? அவன் காவல்துறைக்கு தகுதியற்றவன். முதல்ல தகுதி நீக்கம். ஆனால் செய்த கொலை குற்றத்திற்காக அவனை முழுமையாக நீக்கணும். நல்லா கவனிங்க. சைனா மாதிரி கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாம் என்ன செய்யறான்? பயங்கரமா பேசுவான். அவனை கம்யூனிஸ்ட் நாடு, அவன்கிட்ட ஜனநாயகம் கிடையாது. ஆனால் ஹாங்காங்கில் ஜனநாயகம் வேண்டும் என்று போராடுகிற ஒரு கூட்டத்தை காவல்துறை சில அதிகாரிகள் என்ன பண்ணிட்டான்? ஒரு சிவிக், ஆமா, ஒரு அந்த போராட்ட குழுவில் ஒரு குழுவினுடைய ஒரு நபரை கொண்டு போய் தனிப்பட்ட முறையில் 4 நிமிடம் ரூம்ல வச்சு அடியேன்னு அடிச்சிட்டான். யாரு? அங்குள்ள ஹாங்காங் காவல்துறை அடிச்சிட்டு இதை அடிச்சதை பிவிபி என்று சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டான். உடனடியாக ஹாங்காங்குடைய பாதுகாப்புத்துறை யாரெல்லாம் அந்த ஜனநாயக போராளிகளை அடித்தார்களோ காவல்துறை அதிகாரிகள் அவங்க உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணிட்டான். சஸ்பென்ஷன் இல்ல, உடனடியாக டிஸ்மிஸ். இன்னைக்கு இந்து பத்திரிகையில் வந்திருக்கு, யார் வேணா படிச்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஜனநாயகம் நாடுகளை ஓங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உலகத்திற்கே ஜனநாயகத்துடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய ஜனநாயக இந்தியா போன்ற நாட்டிலே இது போன்ற ஜனநாயக படுகொலைகள், மக்கள் படுகொலைகள் காவல் நிலையத்திலே அரங்கேறு என்பது கண்டனத்திற்குரியது, வேதனைக்குரிய ஆக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்துடைய குரலாக. அதே போன்று மனித நேயத்தை விரும்புகிற யாரெல்லாம் அறிக்கை கொடுத்திருக்கா பாருங்க. மதிப்பிற்குரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ, டாக்டர் ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன், காங்கிரஸ் ஞான தேசிகன், இன்னும் யாரெல்லாம் தலைவர்கள், தேமுதிக விஜயகாந்த் உள்பட யாரெல்லாம் இதற்கு குரல் கொடுத்திருக்கார்களோ அத்தனை பேருக்கும் இந்த சமூகம் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சான நன்றியை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எங்கள் மீது கடமை. அதே போன்று காவல்துறை அதிகாரிகளே, உங்களின் நேர்மையான அதிகாரி நான் பேரிட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்கள் துறையினுடைய நாணயத்தை, உங்கள் துறையினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏடிஜிபிக்கு கடிதம் எழுதுங்கள். இது போன்ற காவல்துறை அதிகாரிகளால் டிபார்ட்மெண்ட்டுக்கு கேடு வருகிறது. ஆகவே இவன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவன் தண்டிக்கப்பட வேண்டும். ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை போன்று உச்சநீதிமன்றம் சொன்னதை போன்று அவனுக்கு கொடூரமான கொலை வழக்கு என்று கருதி அவனை துப்பாக்கி சுட்டு அல்லது தூக்கிலிட்டு அவனை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் கோரிக்கை. நான் சொன்ன கடைசியாக சொல்லுவேன் சொன்னேன். நான் சொல்லி இப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது, தொழுகைக்கான நேரம் கடந்து போகிறது. நான் ஒரே விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். காளிதாஸ் அல்லாஹ் கேட்டுக்கோ, இப்ப சொல்றேன். ஒருவேளை இந்த நாட்டு சட்டம் உன்னை காப்பாற்றலாம், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து இது காவல்துறைக்கு பெரிய சேலஞ்சான விஷயம் என்று உங்களை நீதிமன்றத்தில் புகுந்து உங்களை காப்பாற்றலாம். ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தை திருவள்ளுவர் சொன்னார், தீயினால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு. நீ அடித்தாய 3 குண்டு ரவை துப்பு குண்டுகள், அதை விட பலமான ஒரு தண்டனை உனக்கு சொல்லுகிறேன். காளிதாசே, கொலைகார காளிதாசே, நீ அப்பாவி செய்யது முகமது இளைஞன் என்ற இளைஞன் அந்த சிறுவனை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ததும் அல்லது அப்பாவிகள் மீது காவல்துறையில் பொய் வழக்கு போடுவதும் நீ உன் தாய் கூட படுப்பதற்கு சமம் என்பதை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொள். டேய், இதை விட பெரிய வார்த்தை உலகத்திலே கிடையாதா? டேய், இதை விட பெரிய வார்த்தை ஒரு மனித குலத்திற்கே கிடையாதா? சொல்றேன், நீ சுட்டது நீ நியாயம் என்று வாதாடினால் நீ உன் தாயோடு படுக்கையை பகிர்ந்து கொண்டதற்கு சமம் என்று சொல்லி, நான் இந்த காவல்துறையில் ரோசமுள்ள அதிகாரியாக இருந்தால், நீ நல்ல அதிகாரி இருந்தால் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓடிரு. நீனாவே தன்னை தானே குற்றத்தை ஒத்துக்கொண்டு தூக்கில் உன் கழுத்தை மாட்டிக்கொள்ளே என்று சொன்னால் இந்த சமூகம் உன்னை கடைசி வரைக்கும் துரத்தி கொண்டிருக்கும் என்று சொல்லி இந்த கண்டன கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து சமுதாய உள்ளங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. காவல்துறை அதிகாரிகள், பத்திரிகை துறையினர் நேர்மையோடு நடந்து கொண்டு இந்த மனித குலத்தை பாதுகாக்க வேண்டியது, இந்த நாட்டு சமூகத்தினுடைய நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டியது, சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய உங்கள் கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். தேமுதிகவா? சரி.